தென்றல் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அன்பின் பிடிவாதம் கதையின் அடுத்த பாகம். அரை முழுக்க இருள் சூழ்ந்திருக்க ஜன்னலுக்கு வெளியே மழையின் வேகம் இன்னும் அதிகரித்தது. அந்த ஒரு முத்தம் இருவருக்குள்ளும் இத்தனை நாளாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த காதலின் தாகத்தை மொத்தமாக திறந்துவிட்டது. சித்தார்த் மூச்சிறைக்க அவளது இதழ்களிலிருந்து லேசாக விலகி தடித்த கரகரப்பான குரலில், மித்ரா, என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. உனக்கு இது ஓகேவா? நீ வேணான்னு சொன்னால் நான் இப்போவே ஸ்டாப் பண்ணிடுறேன். மித்ரா அவனது முகத்தை தன் இரு கைகளாலும் பற்றி அவனது கண்களை அந்த இருட்டிலும் ஆழமாக பார்த்தாள். அவளது கண்களின் பயத்திற்கு பதில் இப்போது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு தெரிந்தது. மித்ரா தாழ்ந்த தழுதழுத்த குரலில், இல்லை சித்தார்த், நான் உங்கள் பொண்டாட்டி. இந்த 6 மாத தூரம் எனக்கு போதும். இனிமேலும் நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன். அவள் சொல்லி முடிப்பதற்குள் சித்தார்த் மீண்டும் அவளது இதழ்களை தன் இதழ்களால் கவ்விக்கொண்டான். இந்த முறை அது வெறும் முத்தமல்ல, அவளது முழு உடலையும் தன் வசப்படுத்தும் ஒரு ஆக்ரோஷமான காதல் யுத்தம். ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் மாறி மாறி முத்தமிட்டு கொண்டனர். அவனது இதழ்கள் மெதுவாக அவளது இதழ்களிலிருந்து இறங்கி அவளது கன்னங்கள், காதோரம், அப்புறம் அவளது மென்மையான கழுத்து பகுதியில் தன் ஆழமான முத்திரையை பதித்தன. அவனது ஒவ்வொரு தொடுதலும் மித்ராவின் உடலுக்கு ஒரு புதுவிதமான சிலிர்ப்பையும் காய்ச்சலையும் ஏற்படுத்தியது. அவளது கைகள் அவனது அகன்ற தோள்களை இறுக்கமாக பற்றி கொண்டன. சித்தார்த் அவளது கழுத்தில் முத்தமிட்டபடியே மூச்சின் சூட்டை இறுக்கி, மித்ரா, நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? உன் அழகால என்னை ஏதோ பண்ணிட்டடி. மித்ரா அவனது நெருக்கத்தின் வெறியை தாங்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டு முணுமுணுத்தாள். சித்தார்த், எனக்கு ஒரு மாறி இருக்கு. சித்தார்த் தன் பலமான கரங்களால் அவளது இடுப்பை வளைத்து அவனது மெல்லிய கருப்பு நிற புடவையின் முந்தானையை மெதுவாக அவளது தோளில் இருந்து நழுவ விட்டான். புடவையின் ஒவ்வொரு சுருக்கையும் அவளது உடலின் ஒவ்வொரு ஆடையையும் அவன் மிக மெதுவாக, அதே சமயம் காதலின் வெறியோடு நீக்கினான். அந்த இருட்டிலும் அவளது வெண்மையான மேனி அவனுக்கு ஒரு தேவதையாக தெரிந்தது. அவன் அவளது முழு அழகையும் தன் கண்களாலும் இதழ்களாலும் ஆதரித்தான். அவளது உடலின் ஒவ்வொரு இடத்திலும் காதலின் தீயை முத்தங்களாக பரப்பினான். மித்ரா அவனது அந்த ஆக்ரோஷமான அன்பின் முற்றிலும் கரைந்து போனாள். இறுதியாக அவன் அவளோடு முழுமையாக இணைய தயாரானாள். அவனது மார்க்கட்டும் அவளது உடலும் ஒன்றோடு ஒன்று அப்பட்டமாக ஒட்டிக்கொண்டன. சித்தார்த் அவளது நெற்றியில் தன் நெற்றியை முட்டி அவளது மூச்சு காற்றை தன் முகத்தில் வாங்கியபடி, மித்ரா, என் உயிர் முழுக்க உனக்குள்ள கலக்க போகுது. நான் கொஞ்சம் கரடு முரடானவன் தான். உனக்கு வலிச்சா தாங்கிப்பியாடி. அவன் அவளுக்குள் முழுமையாக ஆழமான காதலை இறக்கினான். அந்த முதல் இணைப்பின் வேகம் கொஞ்சம் பலமாக இருந்ததால் மித்ராவிற்கு ஒரு சுரீர் என்ற வலி ஏற்பட்டது. மித்ரா வலியில் அவனது தோள்களை தன் நகங்களால் பலமாக கீறியபடி கண்களில் நீர் கசிய, சித்தார்த், மெதுவா. சித்தார்த் சட்டென அவளது இதழ்களை மீண்டும் தன் இதழ்களால் அணைத்து அந்த வலியை தன் முத்தத்தால் உறிஞ்சிக்கொண்டான். அவளது நெற்றியை வருடியபடி அவளது கண்ணீரை தன் விரல்களால் துடைத்தான். அந்த வலி மெல்ல மெல்ல ஒரு சுகமான அரவணைப்பாக மாற மித்ரா அந்த வலியை தன் கணவனுக்காக முழுமையாக தாங்கிக் கொண்டாள். இருவரின் உடல்களும் மூச்சு காற்றும் அந்த மலை இரவில் ஒன்றாக இணைந்து ஒலித்தன. காதலின் உச்சக்கட்ட பரவசத்தில் இருவரும் ஒருவரையொருவர் இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டனர். இவ்வாறு அந்த இரவு அழகாக நீண்டது. அறைக்குள் மெல்லிய அதிகாலை சூரிய ஒளி ஜன்னல் திரைச்சீலைகளை தாண்டி விழுந்தது. ஏசியின் குளிரும் வெளியே இருக்கும் பனிக்காற்றும் சேர்ந்து அறையை இன்னும் மிதமாக்கி இருந்தது.
மித்ரா மெதுவாக கண் விழித்தாள். அவளது உடல் இன்னும் நேற்று இரவின் அந்த ஆக்ரோஷமான காதலின் களைப்பிலிருந்து மீளவில்லை. அவள் அசைய முயன்றபோதுதான் கவனித்தாள், அவள் இன்னும் சித்தார்த்தின் வலுவான மார்பில் மேல்தான் படுத்திருக்கிறாள் என்று. அவனது ஒரு கை அவளது மெல்லிய இடுப்பை விடிய விடிய ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷம் போல இறுக்கமாக வளைத்து பிடித்திருந்தது. இத்தனை நாள் கராராக கோபமாக மட்டுமே பார்த்த சித்தார்த்தின் முகம் இப்போது தூக்கத்தில் அத்தனை அமைதியாகவும் கியூட்டாகவும் இருந்தது. மித்ராவின் இதழ்களில் ஒரு மெல்லிய வெட்க புன்னகை அரும்பியது. அவள் மெதுவாக தன் விரல்களால் அவனது அடர்ந்த தாடியை வருடினாள். சித்தார்த் கண்களை மூடிக்கொண்டே தூக்க கலக்கத்தோடு அவளது இடுப்பின் பிடியை இன்னும் இறுக்கி தன் பக்கமாக இழுத்தான். காலையில் யார் என் தூக்கத்தை கெடுக்கிறது? என் பொண்டாட்டியா? மித்ரா சட்டென கையை எடுத்துக்கொண்டு முகம் சிவக்க, நீங்கள் இன்னும் முழிச்சிட்டு தான் இருக்கீங்களா? கையை விடுங்க சித்தார்த், மணி 7 ஆகுது. ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனால் அப்புறம் அங்கே அசிஸ்டண்ட்லாம் ஏங்கி போயிட போகிறாங்க. சித்தார்த் மெதுவாக கண் விழித்து அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அவனது பார்வையில் நேற்று இரவின் அதே காதலின் வெறி இன்னும் குறையாமல் இருந்தது. எனக்கு எந்த ஆஃபீஸும் இல்லை, ஒரு ஃபைலும் இல்லை. என் உலகமே என் நெஞ்சு மேலே தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு வேற என்ன வேலை மித்ரா? அவன் பேசிக்கொண்டே சட்டென திரும்பி மித்ராவை தனக்கு கீழே கொண்டு வந்தான். போர்வை இருவரையும் மூடிக்கொள்ள மித்ராவின் கலைந்த கூந்தல் மெத்தையில் சிதறி கிடந்தது. சித்தார்த் அவளது கைகளை தன் கைகளால் கோர்த்து மெத்தையோடு லாக் செய்தான். அவளது வெற்று தோள்களில் விடியற்காலையில் குளிர் காற்றுப்பட்ட போது ஏற்பட்ட நடுக்கத்தை அவனது உடலின் சூடு சட்டென போக்கியது. மித்ரா அவனது இந்த திடீர் அட்டாக்கில் மூச்சிறைக்க அவனது மார்பை தன் கைகளால் தடுத்து, சித்தார்த், என்ன இது? காலையில் கூடவா? ப்ளீஸ். நேற்று நைட்டு நடந்ததுக்கே உடம்பெல்லாம் இன்னும் வலிச்சிட்ருக்கு. சித்தார்த் அவனது உதடுகளுக்கு மிக அருகில் தன் இதழ்களை கொண்டு வந்து அவளது மூச்சுக்காற்றை தன் முகத்தில் ஏந்தியபடி, வலிக்குதா? நேற்று நைட் நான் கொஞ்சம் ரஃப்பாக நடந்துக்கிட்டேனா? சாரிடி. என்னன்னே தெரில, நேற்று உன் மேலே ரொம்ப பொசசிவாக இருந்தேன். அந்த ராஜு உன்னை அப்படி பார்த்தது, அந்த வெறியிலே வந்து உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். உன்னை பார்க்கும்போதெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ கூட பாரு, இந்த மார்னிங் டைம் கூட நீ இன்னும் ஹாட்டாக தான் இருக்க. மித்ரா அவனது பாராட்டில் நெஞ்சு முருகினாலும் வெக்கத்தை மறைக்க கண்களை மூடிக்கொண்டு, சித்தார்த், நீங்கள் ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க. பேசி பேசியே என்னை கரெக்ட் பண்ணுறீங்க. நான் பிஸ்னஸ் மேன் மட்டும் இல்லடி, உன் புருஷன் என்று சொன்னவன் அவளது காதோரம் தன் இதழ்களால் மெதுவாக கடித்தான். மித்ராவுக்குள் ஒரு சுகமான சிலிர்ப்பு ஏற்பட்டது. அவளது கைகள் அவனது பின்முதுகை இறுக்கமாக பற்றி கொண்டன. அவனது முத்தங்கள் அவளது காதோரத்தில் இருந்து மெதுவாக இறங்கி அவளது வெண்மையான கழுத்து பகுதியில் ஆழமாக பதிந்தன. நேற்று இரவு அவன் கொடுத்த அந்த முத்திரைகள் இன்னும் சிவப்பாக அங்கிருந்தன. அதை தன் விரல்களால் மெதுவாக வருடியவன் மீண்டும் அங்கேயே தன் இதழ்களை பதித்து அவளது உடலை உருக வைத்தான். மித்ரா அவனது இந்த காலை நேரத்து ஆக்ரோஷமான அன்பில் தன்னை முழுமையாக இழந்தாள். அவளது மெல்லிய முனகல் சத்தம் அந்த ஏசி அறையின் அமைதியை கலைத்தது. இருவரின் உடல்களும் மீண்டும் அந்த போர்வையின் போர்வதிக்குள் ஒன்றாக இணைந்தது. விடியலின் புதுக்காதலை கொண்டாடத் தொடங்கின. ஒரு வழியாக இருவரும் குளித்து முடித்துவிட்டு கீழே வந்தனர். மித்ரா ஒரு அழகான மெருநிற காட்டன் புடவை அணிந்து தலையை கொண்டே போட்டிருந்தாள். அவளது முகத்தில் அந்த புது பெண்மணிக்கே உரிய ஒரு தனி அழகு ஜொலித்தது. சித்தார்த் ஒரு சாம்பல் நிற டிஷர்ட் மற்றும் ட்ராக் பேண்டில் ரொம்ப ரிலாக்ஸாக சோஃபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான். மித்ரா அவனுக்கு ஒரு கப் சூடான காஃபியை கொண்டு வந்து நீட்டினாள். இந்தாங்க காஃபி மிஸ்டர் சித்தார்த்.
சித்தார்த் காஃபியை வாங்கி டேபிளில் வைத்துவிட்டு சட்டென அவளது கையை பிடித்து இழுத்து தன் மடியில் உட்கார வைத்தான். காஃபியை விட எனக்கு இதாண்டி எனர்ஜி. மித்ரா பதட்டமாக சுற்றிலும் பார்த்து அவனது தோலை செல்லமாக அடித்தாள். ஹே, யாராவது பார்க்க போறாங்க, கையெடுங்க சித்தார்த். சித்தார்த் அவளது இடுப்பை இன்னும் இறுக்கமாக தன் கைகளால் வளைத்து அவளது கழுத்தில் முகம் புதைத்து, இந்த வீட்டுக்குள்ள நம்மளை தவிர யாரும் இல்லை மித்ரா. அப்புறம் இன்னைக்கு நைட் முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். மித்ரா ஆச்சரியமாக, எங்க சித்தார்த், எங்கே போகிறோம்? சித்தார்த் ஒரு குறும்பு சிரிப்புடன் அவளது உதட்டில் ஒரு குட்டி முத்தம் கொடுத்து, நம்ம ஹனிமூனுக்கு பெனாங் போகிறோம். டிக்கெட்ஸ்லாம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். அங்கே இந்த 4 சுவர் கூட இருக்காது, நீயும் நானும் மட்டும்தான். மித்ரா அவனது நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். அவளது இதயம் அந்த பயணத்தை நினைத்து இப்போதே துடிக்கத் தொடங்கியது. இருவரும் அவர்களது தேனிலவை கொண்டாட பெனாங் தீவிற்கு வந்தனர். கடல் அலைகள் சத்தமும் குளிர்ந்த இரவு காற்றும் அந்த தனிமை தீவை இன்னும் அழகாக்கி இருந்தது. நிலவின் வெளிச்சம் கடல் நீரின் மேல் பட்டு வெள்ளியாய் மின்னியது. கடற்கரையை ஒட்டி அமைந்திருந்த அந்த பிரம்மாண்ட ஆடம்பர ரிசார்ட்டின் தனி அறைக்குள் சித்தார்த்தும் மித்ராவும் இருந்தனர். அறையின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு ஆங்காங்கே ஏற்றி வைக்கப்பட்டிருந்த மெழுகுவர்த்திகளின் மெல்லிய வெளிச்சம் மட்டுமே அந்த அறைக்கு ஒரு ஹாட்டான வைபை தந்தது. மித்ரா குளித்துவிட்டு ஒரு மெல்லிய வெள்ளை நிற சில்க் நைட்டி அணிந்து கண்ணாடியின் முன்னால் நின்று தன் ஈரக்கூந்தலை துடைத்து கொண்டிருந்தாள். அந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் அவள் உடலின் பின்னழகின் நிழல் சுவரில் அத்தனை அழகாக தெரிந்தது. சட்டென பின்னால் இருந்து வந்த சித்தார்த் அவளது இடுப்பை தன் பலமான கரங்களால் வளைத்து பிடித்தான். அவனது கைகள் அவளது மென்மையான சில்க் ஆடையை தாண்டி அவளது இடுப்பின் சூட்டை தொட்டதும் மித்ரா லேசான நடுக்கத்தோடு பின்வாங்கி அவனது அகன்ற மார்பில் சாய்ந்தாள். சித்தார்த் அவளது ஈரக்கூந்தலை ஒரு பக்கமாக ஒதுக்கி அவளது பளபளக்கும் கழுத்தில் தன் இதழ்களால் மெதுவாக வருடியபடி, என் லைஃப்பில் நான் எத்தனையோ பிஸ்னஸ் டீல் பேசி ஜெயிச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த நிலா வெளிச்சத்தில் என் முன்னாடி நிற்கிற என் தேவதையை ஜெயிக்கிற சுகமே தனி. மித்ரா அவனது காந்த குரலிலும் கழுத்தில் பட்ட அவனது இதழ்களின் சூட்டிலும் கண்கள் சொருகி தழுதழுத்த குரலில், சித்தார்த், நீங்கள் எப்போதுமே ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க. உங்கள் காதலால் என்னை மொத்தமாக உங்கள் கஸ்டடிக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. சித்தார்த் அவளை அப்படியே தன் கைகளால் அள்ளினான். மித்ரா அவனது கழுத்தை கட்டிக்கொள்ள அவன் அவளை மெதுவாக அந்த பிரம்மாண்ட மெத்தையில் கிடத்தினான். அவனது கருப்பு நிற சில்க் ஷர்ட் மற்றும் வெற்று மார்பு அவளது உடலோடு அப்பட்டமாக ஒட்டிக்கொண்டது. சித்தார்த் அவளது இரு கைகளையும் தலைக்கு மேலே கோர்த்து பிடித்து அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்து, இன்னைக்கு இந்த தீவில் நம்மளை தடுக்க யாருமே இல்லை மித்ரா. இந்த 6 மாதம் நம்ம ஒன்றா இருந்தோம், தூரமாக தான் இருந்தோம். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு மொத்தமாக முடிச்சிடணும். மித்ரா அவனது கண்களை ஆழமாக பார்த்து தன் கால்களால் அவனது இடுப்பை லேசாக வளைத்து, அழிச்சிடுங்க சித்தார்த், எனக்குள்ள நீங்கள் மட்டும்தான் இருக்கணும். அவள் சொல்லி முடித்த அடுத்த வினாடி சித்தார்த் அவளை இதழ்களை ஆக்ரோஷமாக கவ்விக்கொண்டான். நேற்று இரவை விட இன்று அவனது முத்தங்களில் காதலும் வெறியும் இன்னும் அதிகமாக இருந்தது. அவனுக்கு இணையாக அவனது இதழ்களை சுவைத்து தன் காதலை வெளிப்படுத்தினாள். அவனது கைகள் அவளது வெள்ளை நிற நைட்டியின் கயிறுகளை மெதுவாக அவிழ்த்தன. அந்த மெல்லிய ஆடை அவளது உடலை விட்டு நழுவி தரையில் விழ நிலவொளியின் அவளது முழு பெண்ணழகும் சித்தார்த்தின் கண்களுக்கு விருந்தானது. அவன் அவளது இதழ்களிலிருந்து இறங்கி அவளது கழுத்து தோள்பட்டை
பின் அவளது மார்பகங்களின் மேல் தன் இதழ்களால் காதலின் தீயை பரப்பினான். அவனது ஒவ்வொரு அழுத்தமான முத்தமும் அவளது உடலை வளைக்க வைத்தது. இறுதியாக அவன் அவளோடு முழுமையாக இணைய தயாரானான். அவளது கால்களை தன் வசப்படுத்தி அவளுக்குள் தன் முழு ஆண்மையையும் ஆழமாக மாசான ஃபோர்ஸோடு இறக்கினான். மித்ரா அந்த தீவிரமான இணைப்பில் சுகமான சுமையை உருகும் குரலில் தாங்கிக் கொண்டு அவனது தோள்களால் இறுக்கிக் கொண்டாள். சித்தார்த் மூச்சிறைக்க அவளது காதருகே தன் பற்களால் லேசாக கடித்தபடி, மித்ரா, நீதாண்டி என் உயிர். இனிமே நம்ம வேற இல்ல. கடலலைகள் கரையில் வந்து மோதும் வேகத்திற்கு இணையாக அவனது உடலின் வேகமும் அதிகரித்தது. அந்த அறை முழுக்க இருவரின் மூச்சுக்காற்றின் சூடும் மெல்லிய முனகல் சத்தங்களும் மட்டுமே எதிரொலித்தன. அதிகாலை சூரியன் கடலுக்கு அடியிலிருந்து மெதுவாக உதிக்கத் தொடங்கியது. குளிர்ந்த கடல் காற்று அவர்கள் மேல் வீசியது. பால்கனி ஊஞ்சலில் சித்தார்த் அமர்ந்திருக்க அவனது மார்பில் சாய்ந்தபடி அவளது கருப்பு நிற ஷர்ட்டை மட்டும் அணிந்து அமர்ந்திருந்தாள் மித்ரா. சித்தார்த் அவளை பின்னால் இருந்து போர்வையால் சேர்த்து அணைத்தபடி அவனது நெற்றியில் முத்தமிட்டான். மித்ரா அவனது கைகளை பற்றி கடலை பார்த்தபடி, இந்த கல்யாணம் ஆரம்பிச்சப்போ எனக்கு பயமா இருந்தது சித்தார்த். ஆனா இப்போ இந்த உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் உங்க மார்புதான்னு தோணுது. சித்தார்த் அவளது கன்னத்தை கிள்ளி ஒரு குறும்பு சிரிப்புடன், பிஸ்னஸில் நான் எப்போவுமே கராரான பாஸ் தான் மித்ரா. ஆனால் என் பொண்டாட்டிக்கு முன்னாடி நான் எப்போதுமே தோக்க தயாராக இருக்க உன்னோட அடிமை. மித்ரா சிரித்து கொண்டே அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய முத்தத்தை கொடுத்தாள். இருவரும் கைகோர்த்து அந்த புது விடியலை நோக்கி புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். இவ்வாறு இருவரின் வாழ்க்கை இனிதே ஆரம்பமானது. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க தென்றல் ஆடியோ நாவல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மாயா. நன்றி.